என் செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு அவசர செய்தியோடு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, தினமும் நீ இரவு உறங்கு சென்ற பிறகு உன்னுடைய தலையணைக்கு அருகில் அமர்ந்து கொண்டு ஒருவர் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். இவர் யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது. இவர் எதற்காக உன் தலையணைக்கு அருகில் அமர்ந்து கொண்டு இது போன்ற ஒரு செயலை செய்கிறார் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இரவு வருகிறது, உறக்கம் செல்கின்றோம், ஏதோ விடுகின்று நம் அந்த நாளை கடந்து வர வேண்டும் என்று நினைக்கின்றோமே தவிர நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை நாம் பெரிதாக தெரிந்து கொள்ள ஒரு நாளும் எந்த ஒரு முயற்சியும் செய்வதில்லை. நம்மை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் எதனால் நடக்கிறது என்பதை நாம் பெரிதாக தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை. என் குழந்தையே, இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு பார்த்திட்ட பல விஷயம் நான் உன்னோடு சொல்வது நீ எப்பொழுதும் உன் பக்கம் எந்த தவறும் இல்லை. நம் பக்கம் தவறு இல்லாமல் நம்மை கண்ணீர் வடிக்கிறோம் என்று அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய எல்லா விஷயத்தையும் என்னவென்று அந்த காரணம் உனக்கு புரிகின்றதா? உன்னுடைய உணர்வு யாரும் மதிக்கவில்லை, உன்னை இவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்பது உன்னுடைய அந்த கண்ணீர் துளி காரணம். நாம் எத்தனையோ விஷயம் செய்கின்றோம், ஆனால் நமக்கான மதிப்பு மரியாதை கிடைக்கவில்லை என்பதுதான் அத்தனைக்கும் காரணமாக இருக்கின்றது. நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயமும் எந்த சூழ்நிலையில் எல்லாம் நம்மை வைத்திருக்கின்றது, எப்பேற்பட்ட விஷயம் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு எந்த மதிப்பு கொடுக்காமல் உன்னுடைய உணர்வுகளை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள் என்றால் அங்குதான் உன் மனது அதிகமாக தேடும். இவர்களைத்தான் உன் மனது அதிகமாக தேடுகின்றது. உனக்கு உணர்வுகள் மதிப்பு கொடுக்கும் இடத்தில் இருக்க தெரியவில்லை என்றுதான் இந்த அப்பன் நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, சரி, இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உன் விருப்பம்படி நடந்து கொண்டிருக்கிறது. நீ என்ன நினைக்கின்றாயோ அதன்படி உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. இனியாவது நீ எதை பற்றியும் யோசிக்கின்றாயோ அதுவரை உன் வாழ்க்கை மாற வேண்டும். உன் அப்பன் நான் ஆசைப்படுகின்றேன். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், ஏது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் சரியாக தெளிவாக நான் கொடுத்துவிட எண்ணுகின்றேன். தினமும் இரவு நீ உறங்கு சென்ற பிறகு ஒருவர் உன் தலகணைக்கு பின்னால் அமர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் இந்த காரியம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நல்லதுதான் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். என்னவென்று தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனையும் என்னவென்று புரிந்துவிடும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்னவாகும் என்பதனை நீ கனவிலும் கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உன்னை பெருமைப்படுத்தும். உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயம் அத்தனையுமே உன்னை சந்தோஷப்படுத்தும். என் பிள்ளையே, நல்லது கெட்டது என்று எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நீ சரியாக உணர்த்திட வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயம் எல்லாம் எதற்காக என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீ விட்டு விடாதே. உன் தலகணைக்கு அருகில் அமர்ந்திருப்பது யார் என்று தெரிந்து கொண்ட பிறகு உன்னால் எந்த ஒரு முடிவும் வர முடியாது அல்லவா? இந்த அப்பன் எதை பற்றி சொல்கிறார் என்பது, யாரை பற்றி சொல்கிறார் என்பது நாம் பயமுறுத்துகிறார் என்று விடுகின்றார். என் குழந்தையே, அப்பன் ஒருபோதும் அப்படி எல்லாம் எண்ணி விடுவதில்லை. என் பிள்ளை எதை கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். எந்த விஷயத்தை எப்பொழுது உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் உன்னோடு உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுது அதை என்னவென்று நீ முழு மனதாக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். நான் இருந்து நடத்துவதை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்காக நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். உனக்காக நான் தருகின்ற இந்த விஷயம் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஏகப்பட்ட இன்னல்களை சந்தித்து விட்டு
விட்டாய். இப்பொழுது இப்படி ஒரு பிரச்சனையா என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே? இது உனக்கு பிரச்சனையா அல்லது உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற மிக பெரிய சந்தோஷமா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயம் உனக்கு இருக்கின்றது. இந்த அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ சற்று புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடி எல்லாம் உன்னை தேடி வருகின்ற உண்மை நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும், பேரதிசயப்படுத்தும் அல்லவா? நம்மை தலைகணைக்கு அருகில் அமர்ந்து ஒருவர் இரவு முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் ஒருவேளை பிசாசாக பேயாக இருக்குமோ என்று, வேறு ஏதேனும் மாவி நம்மை சுற்றி வருகிறதோ, நம் இல்லத்தை விட்டு மறைந்து போனவர் அங்கே அமர்ந்து அழுகின்றார்களா என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா என் குழந்தை? அவர் செய்வது அழுகை என்பதை அப்பன் இப்பொழுது சொல்லிவிட்டேன். அதாவது உன் பின்னால் அமர்ந்து கொண்டு அவர் அழுது கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் இந்த அழுகை தேவையா தேவையில்லையா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்மோடு உண்டு, நம் வேலையுண்டு என்று முடித்துவிட்டு அங்கே படுத்து உறங்கி கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் ஏதாவது நம்மை பார்த்து அழுகிறார் என்று சந்தேகம் உனக்குள் வருகிறது அல்லவா? நிச்சயமாக நீ நினைப்பது உண்மைதான். நீ யோசிப்பது எல்லாம் உண்மைதான். நீ நினைக்கின்ற அத்தனை விஷயமும் நான் நிச்சயமாக நிறைவாக உனக்கு ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பேன் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்காக இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருந்து உனக்கு இத்தனை மாற்றங்களையும் கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கை உன்னை பெருமைப்படுத்தட்டும். இத்தனை விஷயமும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். எல்லாவற்றையும் கடந்து நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர பெற்று கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவர், உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் இதை செய்து கொண்டிருக்கிறார். உன் இல்லத்தில் இருந்து இறந்து போனவர், உன் இல்லத்தில் இருந்து சென்ற முன்னோர் என்று அவர்களை பற்றி நான் பேச வரவில்லை. இந்த அப்பன் சொல்வது உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவர், உன்னோடு நீ உறங்குவதற்கு முன்பாக பேசியவர்தான். ஆனால் சற்று கோபமாக உன்னிடத்தில் நடந்து கொள்கின்ற ஒருவர், எப்பொழுதும் சில கடுமையான வார்த்தைகளை சொல்லி உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒருவர்தான் இப்பொழுது உன் தலகணைக்கு அருகில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் எதற்காக இப்படி எல்லாம் செய்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மையையும் நீ உணர வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் இந்த அப்பன் நான் உனக்கான வருவதை ஒவ்வொரு நொடியிலும் முன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, எத்தனையோ விஷயத்தை கடந்து இந்த வாழ்க்கையில் நீ வாழ துடிக்கும் பொழுது உனக்காக மட்டும் இந்த வாழ்க்கையில் இது போன்ற நடப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஏதோ ஒரு வகையில் உன் மீது அன்பு கொண்டவர்களும் இங்கு இருக்கிறார்கள் என்பதுதான். யார் உன்னிடத்தில் கழித்து கொள்கிறார்களோ, யார் எதை வெளிப்படையாக உன்னிடத்தில் பேசி விடுகிறார்களோ அவர்கள் உன் மீது உண்மையான அன்பு இருக்கிறது என்று அர்த்தம். உன்னை குத்தி பேசாமல், அடுத்தவர்களோடு உன்னை சம்பந்தப்படுத்தி பேசாமல், நீ செய்வதில் இருக்கின்ற தவறுகளை மட்டுமே ஒருவர் எடுத்து சொல்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அவர் உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர் என்பதை நீ மறந்து விடாதே. இவர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை
சரியாக செய்து கொடுப்பார் என்பதை நீ மறந்துவிடாதே. இந்த நேரம் நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். நான் இருந்து உனக்கு தருவது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வலிமைப்படுத்தும். இவர் உன் தலகணைக்கு அருகில் அழுவதற்கு என்ன காரணம் என்று யோசிக்கின்றாயா? உன்னோடு கடந்து கொண்டிருந்த நினைவுகள் அவர்களுக்கு கண்ணீர் சிந்தி எவ்வளவோ முயற்சி செய்து கொண்டிருந்தார். உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் உனக்கு கிடைக்கவில்லையே. இதுவெல்லாம் நினைத்து வருந்தும் பொழுது நீ அதை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது என்பதற்காக சில கடினமான வார்த்தைகளை உன்னிடத்தில் உதிர்த்து விட்டால் சொல்லி உன் கண்ணீர் சிந்துகிறார். நான் அப்படி பேசவில்லை என்றால் நீ நினைத்து வருந்தி கொண்டிருப்பாய். நான் பேசிவிட்டால் அதை கடந்து நீ அடுத்து என்ன யோசிக்கின்றாய்? இதையும் தாண்டி நமக்கு ஏதோ இருக்கிறது என்பதை நீ புரிந்து தொடங்குவாய். இப்படி ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நீ யோசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உனக்கு ஒரு சேர கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் சரியாக வாழ தொடங்கிவிட்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயம் அத்தனையும் நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும். உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயம் அத்தனையும் நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து தரும். அப்பன் எதற்காக இந்த செய்தி உன்னிடத்தில் சொன்னேன் தெரியுமா? யாரும் இல்லை என்னை கண்டு கொள்ள ஒருவர் இல்லை என்று சொல்லி வருத்தம் அல்லவா? இப்பொழுது உனக்கு இவர்கள் கொடுத்தது அப்பன் உன் முன்னால் எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நீயாக முடிவெடுக்கும் விஷயம், உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயம் எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு தருணத்தில்தான் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தும். உனக்கான நல்ல மாற்றங்களை நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் இருக்கின்றவர்களை நீ யார் என்று தெரிந்து கொண்டாய் அல்லவா? இவர் எல்லாம் உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறார் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? இனிமேல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயமும் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தேவைப்படுகின்ற அத்தனை உண்மையும் நிச்சயமாக நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிமிடம் உனக்கு உன் அப்பன் நான் சொன்ன வார்த்தை முற்றிலும் உண்மையானது. இந்த வாழ்க்கை உனக்கு யாரெல்லாம் உண்மையானவர் என்று நம்புகின்றாயோ அவர்கள் எல்லாம் பொய்யானவர். யார் உன்னிடத்தில் கடுமையாக நடந்து கொள்கிறார், யார் உனக்கு எதை தரவில்லை என்று நீ நினைத்தாயோ அவர்தான் முழுமையாக உனக்காக நிர்பாவம் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நொடியில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை உணர்ந்து இந்த சூழ்நிலை உனக்கு தருகின்ற ஒவ்வொன்றும் வெற்றி உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துகிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். எந்த நொடியிலும் உனக்காக உன் அப்பன் நான் இருக்கும்போது உன்னோடு உன் இல்லத்தில் ஒரு உயிர் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. உன்னிடத்தில் கடுமையாக நடந்து கொண்டால் நீ உறங்க பிறகு கண்ணீர் வடிக்கிறார். இதை போன்ற விஷயம் என்று எதற்காக அப்பன் சொன்னேன் தெரியுமா? அவர் அழுகிறார் என்று தெரிந்தால் நீ என்ன மனம் மாறி போகின்றாய் என்பதுதான். இவர் உனக்காக இதை செய்கிறார் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான முழுமையான நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும். உன்னோடு சேர்ந்து உனக்காக மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும். எடுத்து செல்லும். யார் நமக்காக இருக்கிறார் என்பதை உனக்கு புரிய வைக்கும். மேலும் மேலும் உன்னை சந்தோஷப்படுத்தும். இனியும் உன்னை இந்த வாழ்க்கை நம்மை சுற்றி நம்பியவர்களுக்காக நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற உணர்வை உனக்கு கொடுக்கும். இந்த உணர்வுகளை எல்லாம் நீ பெற்று கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாம் நீ நிச்சயமாக நல்லபடியாக எதிர்கொண்டு நல்ல விஷயத்தை வாழ்ந்து காட்டுவாய் என்பதைத்தான் உண்மை. இனிமேல் என் பிள்ளை எதற்கும் நீ வருந்தி கொண்டிருக்காதே. அப்பன் நான் இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் இருக்கின்றவர் உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது
உனக்கு வாழ்க்கையில் எந்த துன்பமும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். என் தங்கமே, இந்த அப்பன் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.